ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். இன்றைக்கி ஜீவா சமையலில் கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய வச்சுக்கலாம். இந்த கட்டி கட்டாமல் சிம்மில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். பால் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்துட்டு இந்த பாலில் கலந்துக்கலாம். அப்படியே கலந்துக்கிட்டால் கட்டி கட்டி ஆகிடும். அதனால் கஸ்டர்ட் பவுடரை பால் கலந்து கலக்கிட்டு வந்துடலாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பாலை எடுத்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இது இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு தான் பாலோடு கலக்கணும். இப்படி கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ பாலோட இந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி கட்டி சேர்ந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கிட்டே இருங்க. இது வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரணும், அந்தளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம இப்போ அடி பிடிக்காமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. கட்டி சேராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் கலந்த பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இது ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பழத்தெல்லாம் சேர்த்து கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் பண்ணணும். அதுக்காக பால் நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம பழத்தை சேர்த்துக்கலாம். திராட்சை, கருப்பு திராட்சை கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், 1 கப்பு, அதை சேர்த்திக்கோங்க. வெள்ளை திராட்சை கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்திக்கோங்க. மாதுளம்பழம் சேர்த்திக்கோங்க. செவ்வாழை எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டுக்கலாம். ஸ்வீட் உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படியும் பரிமாறலாம், இல்லை ஃப்ரீசரில் வச்சு நல்லா கூலிங்காகவும் பரிமாறலாம். இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட் தயாராகிடுச்சு. பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவையான கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் தயாராகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜீவா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.